ரெண்டாவது இன்னொரு கூட்டம் இருக்குங்க. அவங்ககிட்ட நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, அப்படி ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேசிட்டு என்ன செய்யணும், போயிடணும். இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணீங்க செத்தீங்க. அவங்க விட மாட்டாங்க, உட்கார வச்சு கதை கேட்பாங்க. அது உங்களுக்கு ஆபத்தானது. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்கள்ட்ட சுருக்கமாக பேசணும். அவங்கள்ட்ட இப்படிலாம் தப்ப முடியாது, சிரிச்சுட்டு ஓட முடியாது. சுருக்கம் ஒரு வார்த்தை நல்லா இருக்கலாம் கேட்டுன்னு ஓட முடியாது. அவங்க கதை கேட்பாங்க. அப்போ ஒரு உதாரணமாக கேட்பாங்க, தம்பி வீடு எப்படி கட்டலான்னு பிளானில் இருக்க அப்படி கேட்பாங்க. வீடு எப்படி போட போகிற? அவங்க என்ன எதிர்பார்க்காங்கன்னா, எந்தெந்த மனுஷன்கிட்ட எவ்வளோ லட்ச ரூபா நம்ம கடன் வாங்க போகிறோம், எந்தெந்த பேங்கில் எத்தனை லோன் நம்ம வாங்க போகிறோம், மொத்த பட்டியலை கொடுக்கணும். டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஒரு ஆள் வாராருன்னா உங்களுக்கு அவரை போல டேஞ்சர் வேற யாரும் இல்லை. எந்த ஒரு கண்ணியமுள்ள மனிதன் ஒரு உள்ள போயில் இருந்து துருவி துருவி என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். கண்ணியம் உள்ளவன். டீட்டெயில் கேட்கிறவனுக்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். டீட்டெயில் கொடுத்துட்டீங்கன்னா செத்துறீங்க. ஆகவே நான் சொல்ற ஒன்று ரெண்டு வேடை நீங்க அப்படி கவனத்தில் படிச்சு வச்சிருங்க. இந்த கிராமர் படிச்சு தர மாதிரி ஈஸியா தப்பிடலாம். அப்படி கேட்பாங்க, எப்படி நடத்துறதா உத்தேசம்? சும்மா இருங்க சிஸ்டர், நம்ம இதுவரை என்னத்தை நடத்தி இருக்கோம், கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார். டீட்டெயில் கொடுத்துடாதீங்க, கர்த்தர் நடத்துவார். நீங்க சும்மா இருங்க சிஸ்டர், கர்த்தர் தந்தார், அவர் தாரதெல்லாம் ஆசீர்வாதம். இந்த பாருங்க, இப்படியே பேசி ஓப்பன் பண்ணாம தப்பிடணும்.